குருவர் வணக்கம். அதாவது ஒரு பெண்ணை, அதாவது நம்ம நாம் தமிழருக்கு சப்போர்ட்டா பேசுற ஒரு பிரபா மேகா என்ற பெண்ணை, அவங்க தன் கருத்தையும் தன்னுடைய சொல்லாடலையும் அழகா சமுதாயத்துல பொது வெளியில இணையதளத்துல வைக்கிறாங்க. ஆனா அத அவங்களுடைய பேசுறது பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகுது. இது என்னன்னா, இப்ப இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களை முடக்கின்றதுக்காக அந்த மேகான்ற பொண்ணை அவ்வளவு கேவலமா வீடியோ எடிட் பண்ணி போட்டோவை அசிங்கமா போட்டு மாஃபிங் பண்ணி அதை தகாத வார்த்தையில பேசி அவங்கள முடக்க பாக்குறாங்களாம். அந்த பொண்ணு முடங்க, ஏன்னா சீமானுடைய பார்த்து வளர்ந்த தங்கச்சி தம்பிகளும் முடங்க மாட்டாங்க. இருந்தாலும் இது பொதுமக்கள் தெரிஞ்சாங்கல்ல. ஏன்னா ஒரு குடும்ப பொண்ணு ஒரு பொது இடத்துல வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறது ஆக சிறந்த ஒரு வெறும் ஒரு மாற்றங்க. ஆனா இவளுக்கு இருக்காது பாருங்க. இந்த இப்ப நம்ம மேகா பொண்ணை வந்து எடிட் பண்ணி மாப்பி அசிங்கமா பேசாது பாருங்க. இவளுக்கு பொது தரத்துல இருந்தவளுங்க. ஏன்னா இவளுக்கு வந்து 3 பேரும் பாத்தீங்கன்னா இவளுக்கு பின்னாடி போய் இன்ஸ்டாகிராமோ இல்ல யூடியூப்போ போய் பாருங்களேன். அவ்வளவு கொச்சையா இருக்குங்க. அது இந்த 3வது ஒரு குரங்கு இதுல வரும் பாருங்க. இந்த காணொலி பாருங்க. 3வது வர உருளி குச்சி கருவாச்சி. ஆமா, நீ சீமானுக்கு மட்டும்தான் வப்பாட்டியா இல்ல எல்லா திருநதி குஞ்சுகளுக்கும் வப்பாட்டியா? அது இருக்கட்டும். புருஷனுக்கு பிள்ளை பத்திரிக்கை கொஞ்சமாவது மண்டையில ஒரு எலி முழுக்க இருந்தாலும் மூளை இருக்கா? டிவிடிக்கு பிறந்தவர குடும்பமே தலைமுறையா டிவிடி குடும்பமே. பச்சை பச்சை ஐட்டங்க அது. பச்சை ஐட்டங்க அது. நான் ஒரு குடும்ப பொண்ணு பேசுதுன்னா நம்ம கடந்து போறோம். ஆனா பொது வெளியில மக்கள் வந்து புதுசா பார்க்கும்போது இது பேசுறதெல்லாம் நம்பிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த காரணம் நாங்க போறோம். அந்த பெண்ணுடைய அந்த பிரபா மேகான்ற பொண்ணை பின்னாடி பாருங்க. அவ்வளவு அழகான அவங்க கருத்தை வைக்கிறாங்க. அவங்களுடைய விஷயங்கள்ல பொது தளத்துல பொது வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதை வந்து அவங்க குடும்பத்தோட அவங்க அந்த இதை நாகரிகமா கொண்டு போறாங்க. ஆனா இவங்களுக்கு காசு போதில்ல. காசு கொடுத்தா என்ன வேணாலும் போனாலுங்க. அதான் ஆயிட்டு அப்படின்றப்ப இதுல காசு எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அதனால மக்களே நம்பாதீங்க. இந்த மாதிரி நாம் தமிழக கட்சி பெண்களை ஆண்களை திட்டும் போது அவங்க திட்டவங்க பேப்பர் பார்த்துட்டு ஒரு கணக்கு பண்ணுங்க. நாங்க நல்லவங்களா, அவங்க நல்லவங்களா, நாங்க அந்த மண்ணுக்கானவங்களா, இல்ல அவங்க திரை கவர்ச்சிக்கானவங்களா, அப்பயும் தெரியும். ஏன்னா திரை கவர்ச்சியை பார்த்து வராதுங்க. அப்படிதான் இருப்பாங்க.